ஓகே கைஸ், டோட்டல் வந்துட்டு 184 தான் இந்தியா அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போதே நம்ம ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம் நியூசிலாந்து வந்துட்டு ஈஸியா அடிச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் மேட்சும் இருந்துச்சு. இந்த டேரல் மிச்சல் வந்துட்டு இந்தியா அப்படின்னு ஒரு இந்த ப்ளூ கலர் ஜெர்சி பார்த்துட்டாலே இந்த டிராவல் செட் மாதிரி ஆயிடுறான். ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுவும் அடிக்கிற சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஹிமாலயனுக்கு போற மாதிரி தான் இருக்கும். அப்படியே மேலே போயிட்டு தான் இறங்கும். எப்படி அந்த செமிஃபைனல் நம்மளை அடிச்சானோ, செமிஃபைனலு வேர்ல்ட் கப்ல இன்னொரு மேட்சும் அடிப்பான், குரூப் ஸ்டேஜ்லயும் அடிப்பான், இன்னைக்கும் அடிச்சிருக்கான். அதே 131 தான் இன்னைக்கும் அடிச்சு நம்மளை காலி பண்ணிட்டு போயிட்டான். பாவம் கேஎல் ராகுல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செஞ்சுரி அடிச்சு கெத்தா செஞ்சுரிலாம் அடிச்சான். பட் அது வந்துட்டு வேனிஷ் ஆயிட்டு வாஷ்டா போயிட்டு சொல்ல போனோம்னா பாவம் கேஎல் ராகுல் 284 வந்துட்டு சொல்ல போனோம்னா கம்மி தான். இப்ப இருக்கிற பீரியட்ல வந்துட்டு 284 கம்மி. இன்னைக்கு போட்டு குல்தீப் ஆனா வெளுத்து எடுத்துட்டானுங்க கைஸ், பொழந்து எடுத்துட்டானுங்க குல்தீப் யாதவ. வெள்ளியங்கும் டேரல் மிச்சலும் போட்டு டாஸ் வந்துட்டு பிரைஸ் மிச்சல் தான் ஜெயிச்ச உடனே வந்துட்டு பவுலிங் போடுறேன் அப்படின்ட்டா. நான் எதிர்பார்த்ததான் எவன் டாஸ் ஜெயிக்க போறோம்னா பவுலிங் தான் போடுவோம் அப்படின்னு தெரியும். ஆனா சுமன் கில் வந்துட்டு நாங்க பேட்டிங்கே பிடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னா, எந்த இதுல சொன்னா அப்படின்னா தெரியல. ஆனா இன்னைக்கு ரோஹித் சர்மா வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப காஷியஸா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம பார்த்து விளையாடணும், போன மேட்ச் மாதிரி எதுவும் இதெல்லாம் பண்ணிட வேண்டாம், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தே விளையாடுவோம் அப்படின்னு. ஒரு 11 பால் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மாவே ஃபர்ஸ்ட் ரன் ஓடனா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 4 அடிச்சு இன்னொரு சைடு வந்து சுமன் கில் சூப்பரா விளாண்டா. இன்னைக்கு சுமன் கில் அடிக்கிற ஷாட் எல்லாம் இருக்கட்டும் பாக்குறதுக்கே செமையா இருந்து. ரோஹித் சர்மா இந்த உருட்டி ஆடுற ஸ்டைலே வேலைக்கு ஆகாது. கொஞ்ச நேரம் உருட்ட ஆரம்பிச்சான், ப்ரெஷர் வந்துச்சு, இறங்கி தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டான். அசிங்கமா சொல்ல போனா அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தா, விராட் கோலிக்கு இன்னைக்கு பேட்டு 23க்கு அவனும் போயிட்டான். என்னன்னு தெரியல. கிளார்க் சூப்பரா போட்டாங்க. இது கிறிஸ் கிளார்க் வந்துட்டு செமையா போட்டான். இன்னைக்கு 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட் அவன் தான் எடுத்திருக்கான். ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கையில கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான். சொல்ல போனா நான் சுருண்டுட்டானுங்க அப்படின்னு தான் நினைச்சேன். சுமன் கில் ஒரு சைடு சூப்பரா விளையாண்டா. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் ஜடேஜாவும் தான் வந்துட்டு காப்பாத்தினாங்க. நான் இந்த அளவுக்கு தான் சொல்றேன், கேஎல் ராகுல அவனோட ரோல்லே விளையாட விடுங்க அப்படின்னு. கொஞ்ச நாளா அந்த கௌதம் கம்பீர் விளக்கண்ண வந்ததுல இருந்து இந்த கேஎல் ராகுல வந்து இந்த 6th இந்த அக்சர் பட்டேல மேல இறக்கி விட்டுட்டு கேஎல் ராகுல கீழே இறக்கி விடுறது, ஏதோ டோனி மாதிரி கீழே இறக்கி விடுறது. அவன் இடத்துல அவனுக்கு கொடுத்தானா அவன் பாட்டு நல்லா விளையாண்டுட்டே இருப்பான். இன்னைக்கு கொடுத்தாங்க, சூப்பரா விளையாண்டா கேஎல் ராகுல். 6 அடிச்சு செஞ்சுரி போட்டு விசில்லாம் அடிச்சிட்டு இருந்தான். இன்னொரு சைடு ஜடேஜாக்கும் அந்த ஏற்பட்ட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஒரு 70 ரன் கிட்ட 2 பேரும் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க சைடு பவுலிங் வந்து செமையா இருந்துச்சு கைஸ். இன்னைக்கு பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி கன் மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. முக்கியமா அந்த லெனக்ஸும் பிரேஸ்வெல்லும் சூப்பரா போட்டாங்க. பிரேஸ்வெல்லாம் 10 ஓவர் போட்டு வெறும் 34 ரன் கிட்ட தான் கொடுத்தான். அதே மாதிரி தான் லெனக்ஸும் 2 பேரும் நல்லா போட்டானுங்க. கிளார்க்கும் சரி, ஜேமிசன் வந்துட்டு ஸ்டார்டிங் நல்லா போட்டான், ஒரு 3 ஓவர் நல்லா போட்டான். அதுக்கப்புறம் ஜேமிசன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ப்ரிடிக்டபிள் ஆயிட்டா ஜேமிசன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நீ நியூசிலாந்து வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்களோட சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்ம பேட்ஸ்மேனுக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வந்தா ஒரு சின்ன ஒரு கேமியா ஒன்று விளையாண்டுட்டு போயிட்டான். பட் 284 அப்படிங்கும் போது எனக்கு ஓரளவு இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு பெரிய டோட்டலை வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சானுங்க. பட் இது வந்துட்டு 284 ஒரு டோட்டலா இதெல்லாம் அசால்ட்டா நியூசிலாந்து அடிச்சிருவானுங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு சொல்ல போனோம்னா. ஆனா என்ன ஃபிளா ஆயிட்டானுங்க. கான்வேவும் ஹென்ரியும் வந்துட்டு போன மேட்ச் எப்படி விளையாண்டாங்களோ, நிக்கோலஸ் வந்துட்டு எப்படி விளையாண்டாங்களோ இந்த மேட்ச் பருப்பு வேகல. ஹர்ஷித் ராணாவும் பிரசித் கிருஷ்ணாவும் டக்குன்னு தூக்கிட்டாங்க. பவுலர்ஸ் எல்லாருமே நம்ம சைடு ஓரளவு டீசெண்டா தான் போட்டாங்க, எக்ஸப்ட் குல்தீப் யாதவ். சிராஜ் வந்து டைட்டா போட்டான், ஹர்ஷித் ராணாவும் சரி பிரசித்தும் சரி எல்லாருமே டைட்டா தான் போட்டாங்க. ஆனா குல்தீப் யாதவ் ஓவர் அந்த வில்லியங்கும் டேரல் மிச்சலும் பொழந்துட்டாங்க. வில்லியங்லாம் வந்துட்டு கடைசியா நான் வில்லியம் வந்து அடிச்சு பார்த்தது எப்பன்னா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஐ திங்க் பாகிஸ்தானோட ஒரு செஞ்சுரி அடிப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வில்லியம் வந்து எங்க போனாலும் டிமன் அவுட் ஆயிட்டு தான் வருவான். வில்லியங்க அவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்முக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஹாப்பியா தான் இருக்குது. வில்லியங்க வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு வந்ததை பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு டீசன்ட் நான் 100 போடுவான்னு நினைச்சேன், மிஸ் ஆயிட்டு அவுட் ஆயிட்டான். ஆனா இன்னொரு சைடு டேரல் மிச்சல் வந்து பொழந்துட்டாங்க, செம்ம அடி அடிச்சான் டேரல் மிச்சல். அதுக்கப்புறம் அவன் அவுட் ஆனான்னு என்னது கிளென் பிலிப்ஸ் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். 2 பேரும் சூப்பரா விளையாண்டாங்க. இதுல இருந்து ஒண்ணு என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் இந்தியன் டீம்ல விளையாண்டா நல்லா இருக்கும்னு தெரியுது. எல்லா மேட்சுமே விராட் கோலி தான் அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்றது வந்துட்டு தெளிவா தெரியுது. நான் விராட் கோலி ஃபேனு, அதனால வந்து முட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் சீன் போடுறேன் அப்படிலாம் இல்ல. யோசிச்சு பார்த்தாலே தெரியுது. விராட் கோலி ஆடினா ஸ்கோர் வந்து பெருசா ஒரு 310 330 அந்த மாதிரி போகுது. விராட் கோலி ஆடலன்னா ஸ்கோர் வந்து அப்படியே டவுன் ஆயிருது கொஞ்சம். அதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் விளையாடணும். ஆனா மற்றபடி சொல்ல போனா நீ நியூசிலாந்து வந்து பிடிச்சிட்டானுங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நல்லா விளையாண்டானுங்க நியூசிலாந்து வந்துட்டு. பவுலிங்லாம் அந்த லெனக்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டான். போன மேட்ச் ஆதித்யான்னு ஒரு ஸ்பின்னரை தூக்கிட்டு கொண்டு வந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வச்சு சொருகிட்டான் இந்த ஆதித்யாவை பிடிச்சி. அதனால லெனக்ஸை கொண்டு வந்தாங்க, சூப்பரா போட்டான். லெனக்ஸும் சரி கேப்டன் பிரேஸ்வெல்லும் சரி ஒரு கேப்டன்ஸான ஒரு ஸ்பின்னிங் தான் போட்டான் இன்னைக்கு. சூப்பரா போட்டான். மேட்ச் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்து இந்தியா தோத்துட்டாங்க.
பட் பரவாயில்ல, இது வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காலாம் எடுத்துக்கல. ஏன்னா டீசென்டான மேட்ச். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து சீரிஸ் ஜெயிச்சிருவானுங்க. எப்பவுமே தானே இந்தியாவுக்கு வழக்கம். நம்ம ஒன்று அடிப்போம், அவங்க ஒன்று அடிப்பாங்க பதிலுக்கு, திருப்பி நம்ம போய் கடைசி ஜெயிச்சு மேட்சை முடிச்சிரும் அப்படின்னு. ஸோ பார்ப்போம் 3வது மேட்ச் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். சொல்ல போனோம்னா எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வந்து கொஞ்சம் காஷியஸா விளையாடுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விராட் கோலி அவுட் ஆனது வந்துட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்துச்சு. அவன் வந்துட்டு எப்படி சொல்ல, கிளீன் போல்டு மாதிரி இல்ல, இன்சைட் எட்ஜ்ல தான் விராட் கோலி அவுட் ஆனது. எப்படி சொல்ல, ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லணும் விராட் கோலியை பொறுத்தவரை. ஆனா விராட் கோலி வந்து நல்ல அந்த பீக் ஃபார்ம்ல இருக்கான், அது மட்டும் என்னால சொல்ல முடியுது. வந்தோடனே 4 அடிச்சு ஆரம்பிக்கிறது, கவர் டிரைவ்ல ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வந்து 3rd மேட்ச்ல ஏதாவது பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா மைண்ட்ல வச்சிருப்பான். ஏன்னா நம்ம வந்து 2 மேட்சா ஒழுங்கா விளையாடல அப்படின்றதுனாலேயே ரோஹித் சர்மா எப்பவுமே இந்த 3வது மேட்ச் எப்பவுமே நல்லா விளையாண்டு நீங்க பார்த்திருப்பீங்க. 2 மேட்ச் நல்லா விளையாடி 3வது மேட்ச் அந்த பிரஷர் எகுரும், உடனே டக்குன்னு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா வந்துட்டு ஆடி நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி 3rd ODIல ஆடுவான் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆடுவாங்க அப்படின்னு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ரிவ்யூ வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மேட்சும் அப்படிதான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஒரு டீசென்டான மேட்ச். நல்லவேளை வந்து நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் இருக்குது. இனி வந்துட்டு தேர்ட் டிசைடர் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ பார்ப்போம் guys என்ன நடக்குது 3rd ODIல. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.